12th standard, chapter 5, exercise 5.1, 11th problem. Find center and radius of the following circles. இதுல வந்து சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு 4 subdivisions question கொடுத்திருக்காங்க. 4 subdivisionமே different model. அதாவது first subdivision மட்டும் different model, மீதி மூணும் ஒரே model தான். So first வந்து பார்த்தோம்னா subdivision x square plus y plus 2 the whole square equal to 0. So இதோட format பார்த்தோம் அப்படினா இது எப்படி இருக்குன்னா இதை எது கூட கம்பேர் பண்றோம்னா equation of circle ஓட தான் கம்பேர் பண்றோம். So x minus h the whole square plus y minus k the whole square equal to r square கூட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது இங்க x square மட்டும் தான் இருக்கு, h ஓட வேல்யூ இல்ல. சோ அதனால h equal to என்னன்னு எடுத்துக்கறோம்னா 0 ன்னு எடுத்துக்கறோம். y minus k அப்ப k கூட கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன இருக்குன்னா +2 ன்னு இருக்கு. एक्चुअली இங்க மைனஸ் ன்னு இருக்கு. சோ மைனஸ் இருந்தா நம்ம பிளஸ் ன்னு எடுத்துப்போம். பிளஸ் இருக்கிறதுனால இது என்ன சைன் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப k ஓட வேல்யூ -2 equal to r square. அப்ப r square க்கு நேரா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0. சென்டரோட ஃபார்முலா வந்து நமக்கு என்னன்னா h, k. சென்டர் வந்து h, k. அப்ப h ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 0. k ஓட வேல்யூ -2. ரேடியஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து 0. சோ ரேடியஸ் equal to 0. சென்டர் கண்டுபிடிச்சாச்சு, ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் a சர்க்கிளோட ஃபார்முலால இருக்குது. x square plus y square plus 6x minus 4y plus 4 equal to 0. சோ இத ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 ன்னு கம்பேர் பண்றோம். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கூட இருக்கிறது தான் என்னன்னா g. அப்ப இங்க பார்த்தோம்னா 2g, இங்க வந்து 6. அப்ப 2g equal to 6. அப்ப g equal to இது இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 1s are 2 3s are. அப்ப g ஓட வேல்யூ 3 ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2f equal to -4. அப்ப f equal to இங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா 1 டைம் 2 டைம். சோ f ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ அப்படியே டைரக்ட்டா எழுதிக்கலாம் 4. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இருந்துச்சுனா இப்போ இது வந்து x h + y k ல இருந்துச்சு. அப்ப h, k ன்னு எடுத்தோம். இந்த மாதிரி g f ல வந்துச்சுனா சென்டர்க்கான ஃபார்முலா வந்து -g, -f. அப்ப -g. அப்ப g ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 3. அப்ப -g னா என்ன வரும் -3. f ஓட வேல்யூ ஆல்ரெடி எதுல இருக்கு மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். சோ f ஓட வேல்யூ 2 ன்னு வந்துருச்சு. ரேடியஸ்க்கான ஃபார்முலா வந்து √g² + f² - c. அப்ப g ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3. இத ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 3² வந்து 9, f வந்து -2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்னது +2 ஆயிடும், மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆயிடும். c ஓட வேல்யூ வந்து +4 தான். ஆனா ஃபார்முலால என்ன இருக்குன்னா -c இருக்கிறதுனால plus into c வந்து plus into minus வந்து -4 ஆயிடும். அப்ப இந்த +4 -4 என்ன ஆயிடுச்சுனா கேன்சல் ஆயிடுச்சு. √9 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம்னா என்ன வந்துரும் 3 ன்னு வந்துரும். இங்க r² கேட்கல, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் ரேடியஸ் தான். அப்ப r² 0 னா r 0 ன்னு தான் வரும் √0 எடுத்தோம்னா. பட் இங்க வந்து r தான். இது ரேடியஸோட ஃபார்முலா தான் √g² + f² - c. அப்ப ரூட் எடுத்தோம்னா இங்க என்ன வந்துரும்னா r 3 ன்னு வந்துருச்சு. இப்போ சென்டர் வந்து இதுக்கு என்னது -3, 2. ரேடியஸ் பார்த்தோம்னா 3. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனும் சேம் மாடல் தான். சோ x² + y² - x + 2y - 3 = 0. இதே ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட தான் கம்பேர் பண்றோம். அப்ப x² + y² + 2gx + 2fy + c = 0. அப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது g. அப்ப 2g = இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -x. அப்பனா 1 இருக்குதா அர்த்தம். சோ -1. அப்ப 2g = -1. g = இந்த 2 வந்து இப்படியே கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம். இங்க கேன்சல் பண்ண முடியாது. சோ டிவிஷன்ல கொண்டு வந்துறோம். g = -1/2. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கம்பேர் பண்ணிக்கலாம். 2f = 2. அப்ப f = இத இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ண முடியும், அதனால நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். சோ f ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 1. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்த்தோம்னா -3. சோ g கண்டுபிடிச்சாச்சு, f கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நான் சென்டர்க்கான ஃபார்முலா சொல்லிருக்கேன் -g, -f. அப்ப g ஓட வேல்யூ -1/2 இருக்கு. இங்கேயும் மைனஸ். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/2. அதாவது மைனஸ் வந்துச்சுனா பிளஸ்ஸா போடுங்க, பிளஸ் வந்துச்சுனா மைனஸா போடுங்க. அத ஷார்ட்கட் வே. சோ f ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 1 ன்னு வந்திருக்கு. அப்ப -1 -g, -f. சோ 1/2, -1. இது சென்டர். ரேடியஸ்க்கான ஃபார்முலா ஆல்ரெடி இங்க பார்த்த ஃபார்முலா அதுதான். √g² + f² - c. அப்ப g ஓட வேல்யூ மைனஸ் ஸ்கொயர் பண்ணா எப்பவுமே என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். 1/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. நெக்ஸ்ட் f ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஆயிடும். c ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர் பண்ண மாட்டோம், as it is ஃபார்முலால போடுவோம். -c ன்னு இருக்கு. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ்.
பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருக்கு, அப்பதான் -4 ன்னு போட்டோம். ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். பட் இந்த கேஸ்ல வந்து மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால +3 வந்துடும். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ரூட்டுக்குள்ளேயே எல்சிஎம் எடுக்கும்போது இங்க மட்டும் தான் டினாமினேட்டர்ல 4 இருக்கு. ஸோ அப்போ இங்க மட்டும் 1 போட்டுட்டு இங்க 4 × 1 எவ்வளோ வரும்னா 4. 3 × 4 வந்து 12. ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். ஸோ 1 + 4 + 12 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 17 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ r = √17/4. 17க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்போ அதை ரூட்குள்ளேயே வச்சுக்கிறோம். 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, அப்போ √17/2. நெக்ஸ்ட் fourth subdivision. இது கொஞ்சம் டிஃபரண்ட் மாடல். இது ரெண்டும் சேம் மாடல், இது டிஃபரண்ட் மாடல். fourth subdivision டிஃபரண்ட் மாடல், சேம் தான். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா x2க்கும் y2க்கும் முன்னாடி நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வந்து நம்பர் இருக்காது, வெறும் x2 y2 தான் வரும். சோ அந்த கொடுத்திருக்க நம்பரை ஓவரால் டிவைட் பண்ணிடணும். கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல ஃபுல்லாவே டிவைட் பண்ணிடணும். இப்போ இங்க கொடுத்திருக்க சம் பார்க்கலாம். fourth subdivision 2x2 + 2y2 - 6x + 4y + 2 = 0. So இங்க 2 இருக்கிறதுனால ஃபுல்லா throughout 2 ஆல டிவைட் பண்ணிடுறோம். அப்ப இங்க டிவைட் பண்ணிட்டோம்னா 2/2 1 ஆயிடும். அப்ப x2 இங்கேயும் +y2. 2 டேபிள்ல எப்ப 6 வரும்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப -3x. 2 டேபிள்ல எப்ப 4 வரும் 2 டைம்ஸ் +2y. 2 டேபிள்ல எப்ப 2 வரும்னா +1 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை எதை செய்யணும்னா கம்பேரிங் வித் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். டைரக்டா இத பண்ண கூடாது. ஏன்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட்டோட இருக்கு. கோஎஃபிஷியன்ட் இல்லாம இருந்தா தான் நம்ம சர்க்கிளோட கம்பேர் பண்ண முடியும். So coefficient of x பாருங்க 2g இருக்கு, இங்க -3. அப்ப 2g = -3. இதையும் கேன்சல் பண்ண முடியாது. So இத bring out for division. g = -3/2. Next y ஓட coefficient கம்பேர் பண்ணலாம். 2f = 2. அப்ப f = இத 2 கேன்சல் பண்ணிடலாம். அதனால இத கேன்சல் பண்ணிடு. So f = 1. c = coefficient பாருங்க 1 இருக்கு, +1 தான் இருக்கு. So +1 எழுதிரோம். சென்டர் ரேடியஸ்லாம் சேம் ஃபார்முலா தான். சென்டருக்கு என்ன எழுதுவோம்னா -g, -f. இங்க மைனஸ் இருந்தா என்ன போடுக்க சொல்லிருக்கா, பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 3/2. இங்க பிளஸ் இருந்தா மைனஸா மாறிடும். சோ -1. சோ சென்டரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சென்டரோட வேல்யூ வந்து 3/2, -1. இப்போ ரேடியஸ்க்கான ஃபார்முலா வந்து √g² + f² - c. அப்ப g ஓட வேல்யூ எவ்வளவுனா -3/2. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிருக்கேன். So 3/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப 9/4 ன்னு ஆயிடும். f ஸ்கொயர் பண்ணும்போது f ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. அப்ப 1 ஸ்கொயர் பண்ணா as it is 1 தான் வரும். இங்க -c. அப்ப இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்டு மைனஸ் -1 ஆயிடுச்சு. c ஓட வேல்யூ 1. இப்போ இங்க வந்து இது எல்சிஎம் கூட எடுக்க வேண்டாம். அப்படியே டைரக்டாவே போட்டுடலாம். ஏன்னா இங்க +1 -1 அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்ப 9/4 ன்னு வரும். 9/4. 9க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா 3. 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. சோ 3/2. ஆனா இங்க வந்து 17க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால √17 போட்டுறோம். 4க்கு எடுக்க முடியும், 2 ன்னு போட்டுறோம். இங்க ரெண்டுத்துக்குமே எடுக்கலாம். சோ இத வந்து 9 ஓட ரூட் வந்து 3, இது வந்து 4. இந்த மாதிரி மாடல்ல தான் சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். தட்ஸ் ஆல்.